Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நாம் 301 ரீடைரக்ஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த ரீடைரக்ஷன் பண்ணுறதுனால எந்த மாதிரியான SEO பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வெப் சர்வரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 301 இருக்குது, 302 இருக்குது, அப்புறம் 404 இருக்குது, 500 இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு 301 ரீடைரக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கோடோட மீனிங் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பேஜை வேற ஒரு லொகேஷனுக்கு மூவ் பண்ணிட்டீங்க, இல்லைனா அந்த பேஜ்க்கான யூஆர்எல் நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ இந்த 301 ரீடைரக்ஷன் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த பேஜ் நிறைய இடத்துல நீங்கள் பாப்புலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த பேஜுக்கு நீங்கள் பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லைனா அந்த பேஜ் ஆல்ரெடி கூகுளில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம். ஸோ அங்கிருந்து நிறைய உங்களுக்கு டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த யூஆர்எல் நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ சர்ச் இன்ஜின்லேருந்து வர்ற எல்லா யூசருமே 404 பேஜுக்கு தான் போவாங்க. ஸோ அப்படி போனாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுடைய SEO ரேங்கிங்கும் போயிடும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ண தான் இந்த 301 ரீடைரக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த 301 ரீடைரக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய பழைய யூஆர்எலுக்கு இருந்த SEO வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற நியூ யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சர்ச் இன்ஜினில் உங்களுடைய பழைய பேஜ் ஒரு நல்ல ரேங்கிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேங்கிங்கை நீங்கள் உங்களுடைய நியூ பேஜுக்கும் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய வெப்சைட்கான டிராஃபிக் ட்ராப் ஆகாமல் நேச்சுரலாக வந்துட்டே இருக்கும். ஸோ மெயினாக அந்த 301 ரீடைரக்ஷனோட யூசஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட் யூசர், அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜினுக்கு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி ரேங்க் ஆகிருக்கிற பேஜ் வந்து இனிமேல் என்னோட வெப்சைட்டில் இருக்காது, ஆனால் அதில் இருந்த கண்டென்ட் எல்லாமே நான் வேற ஒரு பேஜுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஈவன் இதை நீங்கள் ஒரு டொமைன்லேருந்து வேற ஒரு டொமைனுக்கு நீங்கள் உங்களுடைய கம்ப்ளீட் வெப்சைட்டை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த 301 ரீடைரக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்பெல்லாம் நம்ம இந்த 301 ரீடைரக்ஷனை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு SEO பொசிஷன்ஸ்க்கு ஹையர் ஆகிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த 301 ரீடைரக்ஷனை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஏன்னா எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் இந்த 301 ரீடைரக்ஷனை ஒரு டைம் ஆச்சு யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கிளைண்ட் வந்து அவங்களோட வெப்சைட்டை ரீவேம்ப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக யூஆர்எல் சேஞ்சஸ் நடக்கும். இல்லைனா வேற ஒரு டொமைனுக்கு அவங்களோட வெப்சைட்டை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த 301 ரீடைரக்ஷனை நீங்கள் எல்லா யூஆர்எல்ஸ்க்கும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த 301 ரீடைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த SEO பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக உங்களுடைய பழைய டொமைன்லேருந்து புதிய டொமைனுக்கு மாற்ற போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த 301 ரீடைரக்ஷனை யூஸ் பண்ணி பழைய விசிட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய புதிய டொமைனுக்கு கொண்டு வர முடியும். செகண்ட் ஒன், இன்கேஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, லைக் நீங்கள் பேஜ் டிசைன்ஸ் மாற்றிருக்கீங்க, யூஆர்எல் ஸ்ட்ரக்சரை மாற்றிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பழைய யூஆர்எல் என்ன இருந்தது, புதிய யூஆர்எல் என்ன அப்படின்றத நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த 301 ரீடைரக்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக உங்களுடைய யூஆர்எல் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக இந்த 301 ரீடைரக்ஷனை யூஸ் பண்ணணும். அடுத்து இன்கேஸ் உங்ககிட்ட மல்டிபிள் வெப்சைட் இருக்குது, அதில் இருக்கிற பேஜஸ் அங்கே வர்ற யூசரை நீங்கள் ஒரு பர்டிகுலர் யூஆர்எலுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த 301 ரீடைரக்ஷனை யூஸ் பண்ணலாம். பேசிக்காக நீங்கள் கம்பைன் பண்ண 2 வெப்சைட்கான யூஆர்எல்ஸை ஒரு பேஜுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ண முடியும். அப்புறம் இதுக்கான HT ஆக்சஸ் கோடை வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரீடைரக்டிங் சிங்கிள் யூஆர்எல். ஸோ ஆல்ரெடி நம்ம SSL இன்ஸ்டால் பண்ணும்போதே பார்த்துருந்தோம். ஸோ ரீரைட் என்ஜின் ஆன் பண்ணி தான் நம்ம இது எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய சர்வரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிற கோட் டாப் 2 லைன், அதுக்கப்புறம் பாட்டமில் இருக்கிற ஒரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கும். நடுவில் இருக்கிற ரீடைரக்ட் 301 அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஸ்லாஷ் உங்களுடைய ஓல்டு பேஜ்க்கான யூஆர்எல் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் நியூ பேஜ்க்கான யூஆர்எல் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற அபவுட் பேஜை நீங்கள் அபவுட்டஸ் அப்படின்னு ரீடைம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த அபவுட் என்ற பேஜ் ஆல்ரெடி கூகுள் சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆயிருக்கும். இப்போ யூசர் சர்ச் ரிசல்ட்ஸில் வர லிங்கை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க 404 பேஜுக்கு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த பேஜ்க்கான யூஆர்எல் மாடிஃபை பண்ணியிருக்கீங்க. இதை நம்ம சர்ச் இன்ஜின் ப்ளஸ் சர்வருக்கு வந்து நம்ம சொல்லணும். ஸோ இந்த பேஜுக்கான கண்டென்ட்டை நாங்கள் நியூ யூஆர்எலுக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம இந்த செகண்ட் யூஆர்எல் கொடுக்க போகிறோம். ஸோ செகண்ட் யூஆர்எல் நீங்கள் அபவுட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ சர்ச் இன்ஜினில் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய விசிட்டர்ஸ் அபவுட்டஸ் பேஜுக்குள்ளே போவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபோல்டர், அதாவது சப்டைரக்டரிஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் simplifiedelearning.in/blog அப்படின்ற ஒரு சப்டைரக்டரி வச்சிருக்கேன். ஸோ இந்த பிளாக் அப்படின்ற செக்ஷனுக்கு வர எல்லா விசிட்டர்ஸையும் நான் SEO அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள அனுப்பணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியும். இதுக்கு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற கோடை வந்து நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணி உங்களுடைய HT ஆக்சஸில் போட்டுக்காங்க. ஸோ இந்த ஃபோல்டர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பழைய சப்டைரக்டரிக்கான நேமை வந்து கொடுங்க. லொகேஷன் அப்படின்ற இடத்துல புதிய சப்டைரக்டரிக்கான லொகேஷனை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைன்குள்ளவே இருக்கிற சப்டைரக்டரியில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அடுத்து இன்கேஸ் நீங்கள் www இருந்து non-www வெர்ஷனுக்கு உங்களுடைய டொமைனை மாற்ற போகிறீங்க அப்படின்னா அப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற கோடை காப்பி பண்ணி போட்டுக்காங்க. ஸோ இந்த இடத்துல example.com அப்படின்ற இடத்துல உங்களுடைய டொமைனை www இல்லாமல் இந்த இடத்துல கொடுங்க. லாஸ்ட்டாக
கண்டிஷனில் L, R is equal to 301 அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு HT ஆக்சஸ் அப்படின்னா என்ன, இது ஏன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இதை லைவாக நம்ம செஞ்சு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா blog.simplifiedelearning.in அப்படின்ற ஒரு சப்டொமைன். இதில் நான் அண்டர்ஸ்டாண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு ஒரு பிளாக் போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான URL நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா result.html அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் என்னோட பிளாக் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான SEO ஃப்ரெண்ட்லி URL கிடையாது. ஸோ அதனால நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ்க்கான URL நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பழைய பேஜ், இது என்னோட நியூ பேஜ். இப்போ HT ஆக்சஸில் போயிட்டு நம்ம ஒரு ரீரைட் கண்டிஷனை வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் ரைட் கிளிக் பண்ணி எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ PPTயில் நான் கொடுத்துருக்கிற கோடவே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் இந்த ரீரைட் என்ஜின் ஆன் அப்படின்றதுக்கு கீழே தான் கொடுக்கணும். இப்போ ரீடைரக்ட் 301 அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஸ்லாஷ் இந்த இடத்துல நம்மளுடைய பழைய பேஜுக்கான லிங்கை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் result.html அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த பேஜுக்கு வர்ற யூசரை எந்த பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்சல்யூட் URL லிங்காக கொடுக்கணும். ஸோ இதுக்காக நான் புது URL நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா blog.simplifiedelearning.in/digitalmarketingteamstructure.html அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த ரிசல்ட் பேஜுக்கு வராங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ரீரைட் கண்டிஷன் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போவோம். இப்போ ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். இப்போ இந்த ஆர்டிக்கலை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர்.html அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே ரீடைரக்ட் ஆகுது. ஸோ முன்னாடி result.html அப்படின்னு இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம 301 ரீடைரக்ஷனை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய பழைய பேஜுக்கான SEO வேல்யூவை உங்களுடைய நியூ பேஜுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் உங்களோட வெப்சைட்கான டிராஃபிக் ட்ராப் ஆகாது. அதே மாதிரி உங்களோட யூசரையும் நீங்கள் புது பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 301 ரீடைரக்ஷன் அப்படின்னா என்ன, அதோட யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.